உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஏசி கேரவான்ல உட்கார்ந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. He is a hard-working hero who believes in the principles of duty, dignity and discipline. மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்வார். பாஜக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன் சிரிக்கிறேன்றதை இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு ஆடியோ கிளிப்பிங் கேட்டிருப்பீங்க. ஸோ யார் பேசுனான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். ஏகப்பட்ட பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ், பிரதர் இவங்க பேசுகிறாங்களே எல்லாத்த பற்றியும் பேசுவீங்க, இவங்கள பற்றியே நீங்கள் பேச மாட்டீங்க, என்ன ரீசன்? ஒருவேளை இவங்களுக்கு உங்களை தெரியுமா, அதனால் நீங்கள் இதுக்காக வீடியோ பண்ணாமல் இருப்பீங்களா, அப்படி இப்படின்லாம் நிறைய. ஆக்சுவலாக நான் இந்த கண்டென்ட், இந்த கேரக்டரை நான் வந்து மதிக்கவே இல்லை. ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இவங்களை வச்சுருந்தேன். நம்ம இவங்களை பற்றி பேச வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் பர்சனலாகவே மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குறதும் இந்த வீடியோ கிளிப்பிங்கே எனக்கு திரும்ப அனுப்புகிறாங்க. பிரதர் ப்ளீஸ் பிரதர் இதை பற்றி சொல்லுங்கள், இதை பற்றி கண்டிப்பாக ஒரு ரிப்ளை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னனால இந்த வீடியோ பண்ணுறேன். மற்றபடி இவங்களை ஹைலைட் பண்ணணும், இவங்களை பற்றி பேசணுன்னாலாம் சுத்தமாக விருப்பமே கிடையாது. தமிழகத்தில் 1000 பேர் 1000 விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த ஈசிஆர் ரோடு போகிற வழியில் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரோடு பள்ளம் விழுந்து உள்ளே ஒரு கார் லாக்காய் அந்த காரோட ஓனர் அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை பற்றிலாம் நான் பேசணும்னு சொல்லி நிறைய திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு நடுவில் தான் நண்பர்கள் நிறைய பேர் இதை சொல்லுங்கள் பிரதர்ன்னு சொல்லி சொன்னனால மட்டும் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சத்யராஜ் சார், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா கேடிவிலையும் நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய நடிகர். ஸோ அவரோட நடிப்புலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட சன் சிபி சத்யராஜ், அவர் பார்த்திங்கன்னா அவரும் வளர்ந்து வர ஒரு நடிகர். அவரோட திறமைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. நிறைய படங்கள் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் நினைக்கிற ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்கன்றது ரொம்ப நாளாக யாருக்கும் தெரியாமல் இருந்தது. சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அவங்க ஏதோ டாக்டர் சம்மந்தப்பட்ட ஏதோ துறையில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வருது. ஸோ அவங்களுக்கு மகள் இருக்காங்களான்லாம் எனக்கு புதுசாக இருந்தது, எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. ஸோ அது நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவங்களோட ஃபேமிலியை பற்றியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக போயிட்டு இருந்தது. சடனாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது திமுகவில் பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்களோட மகள் திவ்யா அவங்க பார்த்திங்கன்னா இணைந்துட்டாங்க. ஸோ அவங்க இனிமேல் திமுகவில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதிசயம் எதுவும் கிடையாது. ஆனால் நிறைய மேடைகளில் சத்யராஜ் சார் பேசி நான் பார்த்துருக்கேன். அவரோட பேச்சுக்களும் அவரோட கருத்துக்கள்லாம் நிறைய நான் கேட்டிருக்கேன். ஸோ ஆனால் எந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லையும் ஈடுபாடுலையும் தீவிரமாக அவரை நான் பார்த்தது இல்லை. ஆனால் அவங்க மகள் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணி வரும்போது ஸோ மக்கள் சேவை வந்திருக்காங்க, அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட பேச்சு அவங்களோட கண்டென்ட்லாம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் முதல் மேடையிலே தெரிஞ்சிச்சு அவங்களோட நோக்கம் மக்கள் சேவை கிடையாது. ஸோ அவங்களோட டார்கெட் ஃபுல்லாக பதவி, ஒரு பதவியில் அமரணும். ஸோ நான் பேசுகிறது வெளியே தெரியணும், அது வைரல் ஆகணும். ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் யாரை பற்றி பேசுனா வைரல் ஆகும்? ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை பற்றி பேசினா கண்டிப்பாக இந்த வீடியோ லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போகும், நிறைய பேரோட பார்வைக்கு போகும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க சொல்கிற ஒரு கண்டென்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது உதயநிதி அவர்கள் ஏசி கேரவனில் உட்காந்துக்கிட்டு அப்படின்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏசி கேரவனில் தான் நடிகர்கள் எல்லாமே அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களுக்கு பார்த்திங்கன்னா கேரவன் கொடுக்கறது இயல்பான விஷயம். அது பெரியவங்க நடிகர்கள் இப்போல்லாம் சின்ன ஆர்டிஸ்ட்டுகளே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேரவன் தான் கொடுக்குறாங்க. நிறைய லேடி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம், அதை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டோர் போனால் கஷ்டமாக இருக்குன்றனால கேரவன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் டைமில் வருவாங்க போகிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற நமக்கு சிபிராஜ் அவர்களும் அதான் யூஸ் பண்ணுறாரு, உதயநிதி அண்ணாவும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேசும்போது ஏதோ நம்ம பேசணும், ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தணுன்றதுக்காக தவறான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது நம்ம தானே அதை கரெக்ட் பண்ணணும்.
நம்மளை விட வயசில் அவங்க பெரியவங்களான்லாம் நமக்கு தெரியாது. ஸோ பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நமக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு இதை புரிய வைக்கிறோமேன்றதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஸோ ஏசி கேரவன் உதயனாவும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா நடிகர்களும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஏசி கேரவனில் உட்காந்துக்கிட்டு, அதாவது உதயனா ஏசி கேரவன்லலாம் உட்கார மாட்டான், அவர்லாம் ட்ரெஸ் மாற்றுறது ஷூட்டிங்கில் நடிக்க போகும்போதெல்லாம் மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க, மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு தெரியல அவங்க என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறாங்கன்ட்டு. இன்னொரு கண்டென்ட் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டுக்காக தனி விமானத்தில் அந்த கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் போகிறேன், அது எனக்கு காசு இருந்தால் நான் அந்த விமானத்தில் போக போகிறேன், இல்லை நான் ட்ரெயினில் போக போகிறேன். நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, க்ரௌட் அதிகமாகும்னா, ஸோ யாருக்கும் தெரியாமல் போகணுன்னா தனி விமானத்தில் போவேன், எனக்கு காசு இருந்தால் நான் போக போகிறேன். இதை சிபிராஜ் அவர்களுக்கும் பொருந்தும், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் ஏகப்பட்ட எல்லாருக்குமே இது பொருந்தும். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறதுல எதனா தப்பு இருக்கா? ஏன் உதயண்ணா யார் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கும் போக மாட்டாரா? அவருக்கு துபாயில் நிறைய ஃப்ளாட்லாம் இருக்குது, யாருக்கும் தெரியாதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி கொச்சைப்படுத்தலாம் பேச வேணாம். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு நியூஸஸ் வருது, அதை நம்ம எங்கே போய் சொல்லுவோம்? இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த கண்டென்ட் அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட அரசியல் முதல் மேடை அது. அன்றைக்கி அவங்க பேசுகிற விஷயம், அவங்க நிறைய ஒருத்தர் மாவீரன் சொல்கிறாரு, அவரோட ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேர் சொல்லும்போது கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோ இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஏன் அவங்க பக்கத்து ரூம், அதாவது ஒரே வீட்டில் தான் அவங்க மகள் சிபி சத்யராஜ் அண்ணா அவங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க. சிபி சத்யராஜ் அவங்க ரூமுக்கு போனால் எங்கள் தலைவர் தளபதியோட படம் இருக்கும், அது அவரே சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ தீவிர தளபதியோட ஃபேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோமோ அதில் ஒரு தெளிவு வேணும். ஸோ சும்மா அரசியல் மேடைக்காக ஒருத்தரை கொச்சைப்படுத்தி பேசணுன்றதுக்காகவும் ஏன் வீடியோ கண்டென்ட் வைரல் ஆகணுன்றதுக்காக அவர் இது பேசுனதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திவ்யா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், சூர்யான்னா அரசியலுக்கு வரலாம், அவர் ஒரு அறக்கட்டளை ஒன்று நடத்துகிறாரு, நிறைய மாணவர்களை படிக்க வைக்கிறாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, அவங்க அரசியல் வரத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய நலத்திட்ட உதவிகள், நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், எந்தெந்த யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றதை ஸ்டடி பண்ணாமல் வந்திருக்காங்க. அதாவது தளபதி விஜயனோட மக்கள் இயக்கம்ன்றது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஓசூரில் இலவச பள்ளிக்கூடம் இருக்குது. தொடர்ந்து 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா 10th + 2 மாணவர்கள் மாணவிகளை சந்தித்து கிஃப்ட் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி தொகுதியாக இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு, இலவச திருமணம் பண்ணியிருக்காரு. நீங்கள் உடனே வந்து உதயண்ணா அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாரு, அவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, தலைவர் தளபதி விஜய் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க 2 பேரும் தான் காம்படிஷன். கிடையவே கிடையாதுமா திவ்யா அவர்களே, இது வந்து நீங்கள் தப்பான ஒரு லிங்கை ஒன்று கனெக்ட் பண்ண பார்க்குறீங்க. கிடையவே கிடையாது. டிவிகே விசஸ் டிஎம்கேக்கு தான் போட்டி. எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கும் திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய இப்போ இருக்கிற முதலமைச்சர், அதாவது 2026 மாறப்போகிறது வேறு விஷயம், இப்போ இருக்கிற முதலமைச்சர், இவங்களுக்கு தான் போட்டி. கடுமையான போட்டி நடக்குது. மேபி அவர் போராடி அவருக்கு இந்த எலெக்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்தால் நீங்கள் அதை பற்றி கம்பேர் பண்ணி பேசலாம். இப்போதைக்கு போட்டி இதுதான் நடக்குது. உங்களோட நரேட்டிவே தப்பாக இருக்குது. இது யார் சொல்லி கொடுத்து, நாங்கள் வந்து உதயநிதி அவர்களுக்கெல்லாம் போட்டியெல்லாம் வரல, எங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டி. அந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் தான் அதை பற்றி 2026 உங்களுக்கு தெரிய போகுது. அந்த தப்பான நெரட்டிவை, தப்பான அஜெண்டாவை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. நீங்கள் அதை செட் பண்ண பார்க்குறீங்க, அது முதல் தவறு. அதே மாதிரி சூர்யா அவர்கள் நல்ல விஷயங்கள் பண்ணது எல்லாருக்குமே தெரியும், வரவேற்கத்தக்கது, நானும் ஆதரிக்கிறேன், அதுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அது தப்பான விஷயமே கிடையாது, நல்ல விஷயம். ஆனால் தலைவர் தளபதி அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அரசியல் வரத்துக்குன்றதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு தெரியலனா அது தெரியல, தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள். கொரோனா டைமில் நீங்கள் சொல்கிறீங்களே, பிஜேபியோட நரேந்திர மோடி அவர்கள் வீட்டு வாசலில் விளக்கேற்றினார், கூட்டமாக பேரணி போனார், அதை பண்ண சொன்னார், மக்கள் இங்கே அவதியில் செத்துட்டு இருந்தாங்க, அப்போல்லாம் எங்கே போனார்கள் அப்படிலாம் சொல்கிறீங்களே. திமுக என்ன பண்ணிச்சு? கொரோனா டைமில் நம்ம இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஒரு வீடியோ போட்டுன்னு இருந்தார். என்ன பண்ணார்? மக்களுக்கு என்ன பண்ணார்? தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடி இருந்தது தளபதி விஜய் மக்கள் இயக்கம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நலத்திட்ட உதவிகள். கொரோனா டைமில் வெளியே வந்தாலே உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கும் போது சொந்த உயிரை பணையம் வச்சு எத்தனை தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தோட மாவட்ட தலைவர்களும் அந்த நிர்வாகிகளும் இறங்கினாங்க தெரியுமா? நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வில்லிவாக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரியை வச்சு மாஸ்கை போட்டு
அங்கே மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, மீதி இருக்கவங்க கூட தப்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுனால அவங்களுக்கு காய்கறி மளிகை பொருளாக நாங்கள் கொடுத்தோம் தெரியுமா. இந்த மாதிரி 234 தொகுதியிலும் கேஸ் சிலிண்டர்லேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து மளிகை பொருள்லேருந்து அத்தியாவசிய பொருள் எல்லாமே. உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் ரோட் சைடு அம்மானிஸ் என்னோட சேனலை போயிட்டு தளபதி விஜய் மக்கள் இயக்கம் கொரோனா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் ரோட் சைடு அம்மானிஸ் அடித்து பாருங்கள். வீடியோ வருதா இல்லையான்னு நான் தான் போட்டேன் வீடியோ. கொரோனா டைமில் அந்த இயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்னென்ன பண்ணியிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தில் கொரோனா டைமில் பிளட்டு கொடுக்க போயிருக்காங்க. நீங்கள் போவீங்களா? கொரோனா டைமில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, வெளியே போனால் உங்களுக்கு உயிர் ஆபத்து, நீங்கள் போவீங்களா? பயப்பட மாட்டீங்க. ஏன்னா எங்கள் நிர்வாகிங்க இறங்கி போயிருக்காங்க. எந்த கட்சிக்காரன் போயிருக்கான் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா மைக்கை பிடிச்சி திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு படிக்கணும், படித்து நீங்கள் இதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும். என்ன வரலாறு இருக்குது? இந்த கொலை, கற்பழிப்பு, இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு இதில் இருக்குது. பிக் பாக்கெட்டு, செயின் ஸ்நாச்சிங், இதுதான் நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட்டு 4 வருஷத்தில் எத்தனை ரவுடிஸ் எத்தனை பேர் வெட்டியிருக்காங்க தெரியுமா? எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பேசல. அப்படியே ஹெவன் மாதிரி பேசுகிறீங்க. இந்த தமிழகம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2026 மாற்றங்கள் எல்லாம் வரதான் போகுது. நீங்கள் ஒரு வாட்டி பேசும்போது கவனித்து பேசுங்க திவ்யா அவர்களே. இது ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் பேசும்போது தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசும்போது அவர் கீழே அவங்க நிர்வாகிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, விலையில்லா விருந்தங்கம், ரொட்டி முட்டை பால் திட்டம், இலவச வீடு வழங்கும் திட்டம், குருதியகம், விழியகம், இலவச சட்ட ஆலோசனை மையம், இதெல்லாம் விஜய் அண்ணா மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நாங்கள் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒருத்தரை தப்பாக பிராண்ட் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது திமுக நிறைய ஆர்டிஸ்ட்டை இறக்கி நிறைய மேடைகளை இந்த மாதிரி பேச வச்சு தான் இருக்காங்க. பார்க்குற மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். வேணும், அது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திவ்யா அவர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். ஒருத்தரை ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேசும்போதும் அவர் பண்ண விஷயங்கள் என்ன, எடுத்தோம் கவுத்தோன்னு அரசியல் ஆரம்பித்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அண்ணன் கிடையாது. அதனால் ஒருத்தரை பேசணும்னு நீங்கள் நினைக்கும் போது அவரோட வரலாறு என்னன்னு நீங்கள் முதல்ல படிங்க. திமுகவோட வரலாறு படித்து தானே இந்த கட்சிக்கு வந்தேன்னு சொன்னீங்க. அப்போ அவங்கள பற்றி எதிர்த்து பேசுகிறீங்களா? ஒருத்தரை பற்றி எதிர்த்து பேசும்போது அவங்களோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா சிபி சத்யராஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.